முதற்கட்டமாக நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவுக்கு 64.66% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த சாதனை வாக்குப்பதிவு நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. பீகாரில் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்ததாக தெரிவித்த தேர்தல் ஆணையம் மக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறது. அதிக வாக்குப்பதிவு வலுவான பீகாரை கட்டமைக்க என்டிஏ மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை குறிப்பதாக பாஜக தெரிவித்திருக்கிறது. மேலும் வாக்குப்பதிவை மாற்றத்தின் அலை என்று மகா கூட்டணி கருத்து தெரிவித்திருக்கிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடைபெற்ற முதல் கட்ட வாக்குப்பதிவின் போது 143 புகார்கள் தொலைபேசி வாயிலாக பெறப்பட்டதாகவும் அவை அனைத்தும் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டதாகவும் பீகார் தலைமை தேர்தல் அதிகாரி வினோத் குஞ்ஞால் கூறினார். வாக்குப்பதிவின் போது அசம்பாவிதம் ஏதும் நிகழவில்லை எனவும் அவர் கூறினார். பீகாரில் வாக்குச்சாவடிக்கு வந்த மக்களின் ஆர்வத்தை பார்க்கும்போது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதி என பிரதமர் மோடி ஆர்வம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில் பாஜக கூட்டணிக்கு அதிகப்படியான தொகுதிகளில் மக்கள் வெற்றியை பரிசாக அளிப்பார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டில் புதிதாக 4 வழித்தடங்களில் இயக்கப்பட உள்ள வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி நாளை துவக்கி வைக்க உள்ளார். எர்ணாகுளத்தில் இருந்து பெங்களூரு வரை வந்தே பாரத் ரயில் ஒன்று இயக்கப்பட உள்ளது. இதேபோல் உத்தரப்பிரதேசத்தின் பனாரஸ் நகரிலிருந்து மத்திய பிரதேசத்தின் கஜுராஹோவுக்கும், லக்னோவிலிருந்து சஹரன்பூருக்கும், பஞ்சாபின் பிரோஸ்பூரிலிருந்து டெல்லிக்கும் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளது. அரசியலமைப்பை காப்பாற்றுவது இளைஞர்களின் பொறுப்பு என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அறிவுறுத்தியுள்ளார். பீகாரின் பூர்ணியாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய ராகுல் காந்தி, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கு தேர்தலில் போட்டியிட்டாலும் அவர்கள் ஓட்டு திருட்டு செய்வதில் ஈடுபடுவதாக சாடினார். கடந்த ஜூலை 30ஆம் தேதி GSLV F-16 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட நிசார் செயற்கைக்கோள் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. நாசா விண்வெளி ஆய்வு மையம் மற்றும் இஸ்ரோ இணைந்து நிசார் செயற்கைக்கோளை பெரும் பொருட்செலவில் உருவாக்கியுள்ளது. புவி கண்காணிப்பு பணிக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் ஒவ்வொரு 12 நாட்களுக்கு ஒருமுறை கண்காணிக்கும் திறன் பெற்றது. கரீபியன் தீவு மற்றும் லத்தீன் அமெரிக்க பிராந்தியங்களில் சிலி நாடு மட்டும்தான் இந்தியாவுடன் நல்ல நட்புறவாக இருப்பதாக டெல்லியில் சிலியின் வெளிநாட்டு தூதர் ஜுவான் ஆங்குலோ கூறினார். இந்தியாவுடனான வணிக உறவு $3.2 பில்லியன் என்றும் கடந்த ஆண்டை விட தற்போது அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பாஜகவினர் தீப்பந்தம் ஏந்தி வந்தே மாதரம் பாடலை பாடிக்கொண்டு பேரணியாக சென்றனர். வந்தே மாதரம் பாடலை கொண்டாடும் விதமாக ஜெய்ப்பூர் சவாய் மான்சிங் மைதானத்தில் இன்று மாநில அளவிலான விழா நடைபெறுகிறது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தேர்தலில் மத்திய குழுவில் உள்ள தலைவர், பொதுச் செயலாளர், இணைச் செயலாளர், துணைத் தலைவர் பதவி என்ற மொத்தம் 4 இடங்களையும் இடதுசாரி கூட்டணி வென்றது. எதிர்த்து போட்டியிட்ட வலதுசாரி அமைப்பான RSSஇன் மாணவர் அணியான ABVP படு தோல்வியை சந்தித்துள்ளது. நடப்பு மாதத்திற்கான 13.78 TMC நீரை தமிழ்நாட்டிற்கு கர்நாடகா வழங்க வேண்டும் என காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 45வது ஆணைய கூட்டம் அதன் தலைவர் SK ஹல்தார் தலைமையில் நடைபெற்றது. இதில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவம்பர் மாதத்துக்கான நீரை கர்நாடகா வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அதிகாரிகள் வலியுறுத்தினர். வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தீவிரமடையக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல்லில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 11ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
கரூரில் தவேக கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானதை அடுத்து பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் நடத்த வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் விதமாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. மூத்த அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக, பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக, நாதக உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் ஆலோசனை நடத்தினர். அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கு 3 மணி நேரம் மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை வழங்கப்பட்டது. அதேபோல நிகழ்ச்சிக்கு முன்பாக 2 மணி நேரத்திற்கு மேல் மக்கள் காத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், கூட்டம் முடிந்த பின்னர் அனைவரும் அமைதியாக கலைந்து செல்வதை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உறுதி செய்யவும் பரிந்துரைக்கப்பட்டது. ரோட் ஷோ போன்ற அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு கூட்டத்தை பொறுத்து 20 லட்சம் ரூபாய் வரை வைப்புத் தொகை வசூலிக்க பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. ஒருவேளை குறிப்பிட்ட எண்ணிக்கையை தாண்டி 50% மேல் எண்ணிக்கை கூடினால் வைப்புத் தொகையை திரும்ப தரக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை வைப்பு தொகையாக செலுத்துவதை கட்டாயமாக்கும் வகையில் விதிகள் வகுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளதை ஏற்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகள் நடத்தும் நிகழ்வுகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அரசு மற்றும் காவல்துறையின் கடமை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் என மொத்தம் 11 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். நேரில் விசாரணைக்கு வந்தவர்களிடம் ஆம்புலன்ஸ் உரிமம், வாகன நிறுத்தப்பட்ட இடம் உள்ளிட்டவை குறித்து விளக்கம் கேட்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி நியாய விலை கடைகளில் விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை வரும் 5ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். சென்னிமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலால் வேட்டி சேலை வழங்கும் பணி தாமதமானதாக கூறினார். கோவை இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சுடப்பட்டு பிடிக்கப்பட்ட 3 பேர்தான் உண்மையான குற்றவாளிகளா என்பது தெரியவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தேகம் கிளப்பியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், கொங்கு மண்டலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். போயஸ் கார்டனில் கோப்புகள் இருந்தது தெரியாமல் கொடநாடு பங்களாவுக்கு ஆட்களை அனுப்பி இபிஎஸ் கோப்புகளை தேடியதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் லீலா வினோதங்கள் அடங்கிய உளவுத்துறை கோப்புகளை படித்து பார்த்து அப்போதே தான் கிழித்து எறிந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராஜவர்மன் மீதான ஆள் கடத்தல் மற்றும் மிரட்டல் வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொழிலதிபர் கம்மாப்பட்டி ரவிச்சந்திரன் என்பவரை கடத்தி 2 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியதாக பதியப்பட்ட வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கலான நிலையில் விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் நடந்த முறைகேடு தொடர்பான புகார் குறித்து ஆரம்பகட்ட விசாரணையை துவக்கியுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அறப்போர் இயக்கம் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணையை தலைமை நீதிபதி அமர்வுக்கு பரிந்துரைத்தது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றிய அலுவலக வளாகத்தில் கூட்டுறவுத்துறைக்காக உருவாக்கப்பட்ட கூட்டுறவு கீதத்தை துறையின் அமைச்சர் பெரிய கருப்பன் வெளியிட்டார். பின்னர் பேசிய அவர், தேசிய கீதம் எவ்வாறு நாட்டின் பெருமைகளை விளக்குகின்றதோ அதேபோன்று கூட்டுறவு கீதம் முதல் முறையாக கூட்டுறவுக்காகவே இயற்றப்பட்டுள்ளது என்றார். நேற்று முன்தினம் கட்சி தொடங்கியவனெல்லாம் முதலமைச்சராக முடியுமா என அமைச்சர் தாமோ அன்பரசன் விஜயை மறைமுகமாக குறிப்பிட்டு விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம் அடுத்த சுங்குவார் சத்திரத்தில் கட்சியினரிடையே பேசிய அவர், மோடி, அமித்ஷா மட்டுமல்ல, அவர்களது தாத்தாவே வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது என்றார். தென்காசி மாவட்டத்தில் இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிக்காதது ஏன் என காங்கிரஸ் எம்எல்ஏ பழனி நாடார் கேள்வி எழுப்பியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்மையில் முதலமைச்சர் தென்காசிக்கு வந்தபோது இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை அறிவிக்காதது வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார்.
தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை வலியுறுத்தியுள்ளார். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், பீகாரை போல தமிழ்நாட்டிலும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றார். தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் அளித்த புகாரில் என்ன விசாரணை நடத்தப்பட்டது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தான் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காததால் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி சி.வி. சண்முகம் தொடர்ந்த வழக்கு 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மீதான 5 வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வைகை அணையை திறக்க கோரி மதுரையில் போராட்டம் நடத்தி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும், கப்பலூர் டோல்கேட்டில் கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து போராட்டம் நடத்தியதாகவும் ஆர்.பி. உதயகுமார் மீது போலீசார் 5 வழக்குகளை பதிவு செய்தனர். வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசியதாக தாவேக இணை பொதுச் செயலாளர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் மீது பதியப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பகிர்ந்ததற்காக அவர் மீது வழக்கு பதியப்பட்டது. ஆனால் தமது பதிவு சமூகத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்ற கருத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் இளம்பெண் ஒருவர் காரில் கடத்திச் செல்லப்பட்டதாக அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஹூண்டாய் i20 ரக காரில் வந்த கும்பல் இளம்பெண்ணை கடத்தியதாகவும், அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் வாகனம் வேகமாக சென்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது. சென்னை கோபாலபுரத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் வீடு உட்பட 8 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. டிஜிபி அலுவலகத்திற்கு வந்த இமெயிலில் கலைஞரின் வீடு, அண்ணா அறிவாலயம், அமலாக்கத்துறை அலுவலகம், போர்ட் கிளப்பில் உள்ள கலாநிதி வீடு உட்பட 8 இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. சோதனையில் அது வெறும் புரளி என தெரிய வந்தது. சென்னை திருவொற்றியூரில் இடியுடன் பெய்த கனமழையால் பிரசித்தி பெற்ற வடிவுடையம்மன் கோவில் வளாகத்தில் மழைநீர் தேங்கி நின்றது. ஐப்பசி கிருத்திகை என்பதால் கணிசமான பக்தர்கள் வருகை தந்திருந்த சூழலில் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்ய இயலாமல் அவதிக்குள்ளாக்கினர். இதன் பின்னரே கோவில் நிர்வாகம் மழை நீரை வெளியேற்ற முற்பட்டது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற செமஸ்டர் தேர்வில் வினாத்தாள் மாற்றப்பட்டதால் தேர்வு எழுதச் சென்ற மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இளங்கலை வணிகவியல் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் பாடத்திற்கு பதிலாக ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் பாட வினாத்தாள் வழங்கப்பட்டது. சிறிது நேரத்தில் தவறு கண்டறியப்பட்டு வினாத்தாள் மாற்றி வழங்கப்பட்டது. ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற கார்த்திகாவை தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநலச் சங்க நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். கபடி வீராங்கனை கார்த்திகாவுக்கு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்கத்தின் சார்பில் மாபெரும் பாராட்டு விழா நடத்த முடிவெடுக்கப்பட்டு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஈரோடு நீதிமன்றத்தில் போலீஸ் பிடியிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற போக்சோ கைதியை ஆயுதப்படை காவலர்கள் விரட்டி பிடித்தனர். கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அந்தியூரைச் சேர்ந்த 37 வயதான கார்த்தி என்பவர் வழக்கு விசாரணைக்காக ஈரோடு நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தபோது தப்பிச் செல்ல முயன்றார். அதில் தவறி விழுந்ததில் அவருக்கு அடிபட்டதாக சொல்லப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் சித்திரங்கோடு பகுதியில் உள்ள தனியார் கல்குவாரியில் மாத்தூர் தொட்டி பாலம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சித்திரங்கோடு, வலியாற்று முகம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கல்குவாரிகளில் கற்களை வெட்டி எடுக்க வெடிப்பொருட்கள் பயன்படுத்துவதாக புகார் எழுந்திருக்கிறது. தூத்துக்குடி பசும்பொன் நகரில் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி அஜயை 3 பேர் கொண்ட கும்பல் கொலை செய்துவிட்டு தப்பியோடியது. பசும்பொன் நகர் 2வது தெருவில் அஜய் சென்றபோது பைக்கில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு தப்பியோடியது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மின்வேலியில் சிக்கி பலியானோர் குடும்பத்திற்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தினர். சிவலிங்காபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார், ரவிக்குமார் ஆகியோர் வேப்பிலைப்பட்டியில் நடைபெற்ற சுப நிகழ்ச்சிக்கு சென்றபோது அதிகாலையில் வயல்வெளியில் இருந்த மின்வெளியில் சிக்கி உயிரிழந்தனர்.
திருப்பத்தூரில் பெய்த மழை காரணமாக பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். ஜோலார்பேட்டை அடுத்த பால்நாங்குப்பம் பகுதியில் பயிர் அறுவடைக்கு வரும் தருவாயில் மழையின் காரணமாக ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறுவதால் ஏக்கர் கணக்கில் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. உபரி நீர் செல்வதற்காக முறையான கால்வாய் அமைத்துக் கொடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள், கர்ப்பிணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையை சுற்றிலும் முட்புதர்கள் மண்டி கிடப்பதாகவும் மருத்துவ கழிவுகளை மருத்துவமனைக்கு பின்புறத்திலேயே போட்டு எரிப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இன்சூரன்ஸ் பணத்திற்காக நகை தொலைந்து விட்டதாக பொய் புகார் கூறிய கணவன் மனைவி விழுப்புரம் ரயில்வே போலீசாரிடம் வசமாக சிக்கினர். சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த தம்பதி திருவாரூரில் இருந்து மன்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் விழுப்புரத்தை வந்தடைந்ததும் 296 கிராம் நகை காணவில்லை என போலியாக புகார் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நெடுஞ்சாலையில் மின் விளக்குகள் எரியாததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நாவினிப்பட்டியை ஒட்டியுள்ள நெடுஞ்சாலையில் மின் கம்பங்கள் நடப்பட்டு விளக்குகள் பொருத்தப்பட்ட நிலையில் அவை பழுதடைந்து காணப்பட்டதால் பொதுமக்கள் சிரமமடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக உடைப்பு ஏற்பட்ட கால்வாயை நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் அதனை சீரமைக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். கடந்த 4ஆம் தேதி முதல் பெய்த தொடர் கனமழையால் கோம்பை பகுதியில் உள்ள கால்வாய் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் முழுவதும் ஊருக்குள் புகுந்தது. திருவண்ணாமலை மாநகராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையம், கார் பார்க்கிங் இடங்கள் உள்ளிட்டவைகளை வேலூர் சரக டிஐஜி தர்மராஜன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். கார்த்திகை தீப திருவிழாவிற்கு வருகை தரும் மக்களின் வசதிக்காக 24 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் மற்றும் 130 கார் பார்க்கிங் இடங்கள் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூரில் பெய்த கனமழையின் காரணமாக 5 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கொட்டி தீர்த்த கனமழையால் மாடப்பள்ளி ஏரி நிரம்பியதன் காரணமாக உபரி நீர் வெளியேறி கொல்லக்கொட்டாய் பகுதியில் உள்ள விளைநிலத்தில் வெள்ளம் புகுந்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். கோவையில் ஆன்லைன் மூலம் ஆசை வார்த்தை கூறி பெண்ணை ஏமாற்றி 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதி உட்பட 3 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். சரவணம்பட்டியில் தனியார் நிறுவனத்தை நடத்தி வந்த பெண்ணுக்கு செல்போன் மூலம் குறுந்தகவல் அனுப்பி 10 லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றி பெற்று மோசடி செய்ததாக திருவள்ளூரைச் சேர்ந்த தம்பதி உட்பட 3 பேர் போலீசாரிடம் சிக்கினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விசிக தலைவர் திருமாவளவனை தவறாக பேசியதாக கூறி ஆதித்தமிழர் பேரவை மாவட்ட செயலாளர் மற்றும் தமிழ் புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களிடம் காவல் நிலையம் முன்பு விசிகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வட்டி பணம் தொடர்பாக பஞ்சாயத்துக்கு சென்ற இடத்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் திருமாவளவனை மரியாதை குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருசக்கர வாகனம் சாலை தடுப்பு சுவர் மீது மோதி தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்த நிலையில் அதில் பயணம் செய்த 3 மாணவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். செண்டூரில் தேசிய நெடுஞ்சாலையில் மாணவர்கள் சென்ற பைக் எதிர்பாராத விதமாக சாலையின் தடுப்பு சுவர் மீது மோதி தீப்பிடித்து எரிந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பண மோசடி செய்த ஹோட்டல் உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். குமாரபுரம் பகுதியைச் சேர்ந்த அருணா ஒருவரிடம் தலா 60,000 ரூபாய் விகிதம் 50க்கும் மேற்பட்டோரிடம் 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் வசூலித்ததாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சாலை அமைக்கும் பணி குறித்து கேள்வி எழுப்பிய பொதுமக்களை மிரட்டல் விடும் விதமாக பேசிய ஊராட்சி ஒன்றிய உதவி செயற்பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தனர். கேள்வி எழுப்பினால் திட்டத்தை ரத்து செய்து விடுவேன் என கூறியதால் மக்கள் அதிருப்தியடைந்தனர். நீதிமன்ற உத்தரவை முறையாக நிறைவேற்றாத திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முடித்து வைத்தது. நீதிமன்ற உத்தரவின் சாராம்சம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதால் துணை காவல் கண்காணிப்பாளர் விசாரணை நடத்த வேண்டும் என தவறாக அறிவுறுத்தப்பட்டதாகவும் காவல் கண்காணிப்பாளரே விசாரணை நடத்தியதாக அரசு தரப்பில் வாதிடப்பட்ட நிலையில் வழக்கு முடிக்கப்பட்டது.
மாவட்டம் சிங்காநல்லூர் கிருஷ்ணா கார்டன் பகுதியில் உள்ள பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்த சாலையை தனியார் குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகள் அடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி சாலையை அடைவதற்கு மக்கள் ரிலையன்ஸ் கார்டன் பகுதியை பயன்படுத்தி வந்த நிலையில் அந்த வழி அடைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை தாம்பரம் அருகே முன்னால் சென்ற ஜேசிபி வாகனத்தை முந்திச் செல்ல முயன்ற அரசு பேருந்து அதன் மீது மோதி சாலையோர கால்வாயில் சாய்ந்து விபத்திற்குள்ளானது. தாம்பரத்திலிருந்து வண்டலூர் நோக்கி சென்ற பேருந்து ஜேசிபி வாகனத்தை முந்திச் செல்ல முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர கால்வாயில் புதைந்தது. சென்னை தாம்பரம் அருகே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். பெருங்களத்தூர் மேம்பாலத்தில் கனரக டிப்பர் லாரியும் ஜிஎஸ்டி சாலையில் மினி வேன் ஒன்றும் பழுதானதால் தாம்பரம் 0 பாயிண்டிலிருந்து இரணியம்மன் கோயில் வரை 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அழுக்குழியில் உள்ள கொள்ளுமேட்டு காலனியில் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் சரியாக விநியோகம் செய்யவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஊராட்சி நிர்வாகம் சீரான குடிநீரை வழங்கவில்லை என மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மதுரையில் சிலம்பாட்ட வீராங்கனை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொக்கநாதபுரத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி தானியலட்சுமி சிலம்பம் போட்டியில் மாநில அளவில் பதக்கங்கள் வென்ற நிலையில் கையில் ஏற்பட்ட காயம் காரணமாக சிலம்பம் சுற்ற முடியாத நிலை ஏற்பட்டதால் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. மதுரை வாடிப்பட்டி அருகே திருமணமான 2 மாதங்களில் புது மணப்பெண் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் தங்கள் மகள் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி பெண் வீட்டார் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். ரூபினி தேவி பிரேம் என்பவர்கள் இரு வீட்டார் சம்மதத்துடன் காதல் திருமணம் செய்த நிலையில் இருவர்களுக்கும் இடையே அடிக்கடி நகை தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை மதுரவாயலில் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தூய்மை பணியாளர்களுக்கு பணியின் போது கால்களில் கம்பி, பீங்கான் பொருட்கள் குத்தி காயம் ஏற்படுத்தாதவாறு பாதுகாப்பு ஷூ வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள அட்டவணை பகுதியில் சிறுத்தை உலா வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து அவைகளை வனப்பகுதிக்குள் விடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மது வாங்கி குடிப்பதற்காக விவசாய நிலத்திற்குள் மோட்டார் மற்றும் மின்சார வயர்களை திருடிய நபரை விவசாயிகள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். முன்னதாக விவசாய நிலத்தில் பொருட்கள் திருடப்படுவதாக போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகளே நாள்தோறும் இரவு நேர காவலில் இருந்து இந்த திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டவரை கண்டுபிடித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் பழைய பொருட்கள் வாங்கும் கடையில் திடீரென தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. சுந்தரபுரத்தில் மோகன் என்பவரின் பழைய பொருட்கள் வாங்கும் கடையில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு வைக்கப்பட்டிருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய வாகனங்கள் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து நாசமாகின. ராணிப்பேட்டை மாவட்டம் நவுலாக்கு ஊராட்சி மன்ற செயலாளரும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவியின் கணவரும் சாதியை காரணம் காட்டி பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த தன்னை புறக்கணித்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாக ஊராட்சி மன்ற தலைவி சரஸ்வதி குமார் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். மேலும் இவர்கள் வளர்ச்சி திட்ட பணிகளில் முறைகேடு செய்வதாக சரஸ்வதி குமார் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தனியார் தோல் தொழிற்சாலையில் பணியின் போது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாங்கி நகர் பகுதியைச் சேர்ந்த முனுசாமி தோல் தொழிற்சாலையில் கடந்த 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த நிலையில் பணியின் போது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்துள்ள நாகநல்லூர் பெரியபாலம் பகுதியில் நள்ளிரவில் வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை 3 இளைஞர்கள் அடித்து உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மது போதையில் இருந்த இளைஞர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் வாகனங்களை தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் 2 கைது செய்தனர். கேரள
கேரளாவில் எஸ்ஐஆர் பணிக்காக வீடு வீடாக சென்ற பெண் அதிகாரியை வளர்ப்பு நாய் முகம் உட்பட பல இடங்களில் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டயம் தொகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்று படிவங்களை வழங்கிய போது வீட்டின் உரிமையாளர் வேண்டுமென்றே நாயை அவிழ்த்து விட்டதாக அந்த பெண் அதிகாரி புகார் தெரிவித்தார். மியான்மர் சைபர் மோசடி மையத்தில் சிக்கி வலுக்கட்டாயமாக வேலை பார்த்து வந்த இந்தியர்கள் 500 பேரில் முதற்கட்டமாக 270 பேர் நாடு திரும்பினர். மீதமுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்காக மத்திய அரசு இன்று கூடுதல் விமானங்களை இயக்க உள்ளது. இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் 8 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக புதிய தகவலை பகிர்ந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் எந்த நாட்டின் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதற்கு வழக்கம் போல் பதில் கூறாமல் சென்றார். மியாமியில் நடந்த அமெரிக்க வணிக மன்றத்தில் உரையாற்றிய அவர் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது தாம்தான் என 51வது முறையாக தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு இந்தியா வர வாய்ப்புள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக உறவை மேம்படுத்த இருப்பதாக கூறினார். அமெரிக்காவில் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற கடந்த 10 மாதங்களில் மட்டும் மாணவர், சுற்றுலா, தற்காலிக பணிக்காக வரும் குடியேற்றமல்லாத 80,000க்கும் மேற்பட்ட விசாக்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். இதில் பாதிக்கும் மேற்பட்ட விசாக்கள் மது அருந்தி வாகனம் ஓட்டியதாகவும் தாக்குதல் போன்ற காரணங்களுக்காகவும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. லெபனான் கிராமமான டயர் டெபாவில் வியாழக்கிழமை இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதல்களின் காட்சி வெளியாகியுள்ளது. லெபனான் ஆயுத குழுவான ஹெஸ்பல்லா டயர் டெபாவில் அதன் ராணுவ திறன்களை மீண்டும் கட்டி எழுப்ப முயற்சிப்பதாக கூறி இஸ்ரேல் இந்த தாக்குதல்கள் நடத்தியுள்ளது. உலகின் மிக வயதான ஆட்சியாளரான மத்திய ஆப்பிரிக்க நாடான கேமரூனின் பால் பியா வியாழக்கிழமை 8வது முறையாக அதிபராக பதவியேற்றார். தனது பதவியேற்பு உரையில் 92 வயதான பால் பியா மத்திய ஆப்பிரிக்க நாட்டில் ஒழுங்கை மீட்டெடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் பொறுப்பற்ற அரசியல்வாதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோரே அமைதியின்மையை தூண்டுவதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். அடுத்த ஆண்டு நடைபெறும் T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி இந்தியாவின் அகமதாபாத் மைதானத்தில் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 20 அணிகள் பங்கேற்கும் T20 உலகக்கோப்பை 10வது சீசன் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான மைதானங்களை BCCI இறுதி செய்திருக்கிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான T20 தொடரின் 2வது போட்டியில் நியூசிலாந்து அணி 3 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 207 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 204 ரன்கள் எடுத்து தோல்வி அடைந்தது. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரின் 2வது போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 269 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி வெறும் 40.1 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 270 ரன்கள் எடுத்து வெற்றி இலக்கை எட்டியது. தனது பேட்டி திரித்து கூறப்பட்டு விட்டதாகவும் தாவேக தலைவர் விஜய்க்கு தான் எப்போதுமே நல்லதை மட்டுமே நினைப்பதாகவும் நடிகர் அஜித் குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் கரூர் சம்பவம் துரதிர்ஷ்டவசமானது எனவும் பொதுவெளியில் எப்படி நடக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் தான் உட்பட அனைவருக்கும் பொருந்தும் என கூறினார். நடிகரும் ரேசருமான அஜித் குமார் தனது ரேசிங் அணி வீரர்களான ஐட்டன், யானிக், கோபி டி பிரேக்கர் ஆகியோருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. மேலும் கார் பந்தயத்துக்காக அஜித் குமார் பயிற்சி மேற்கொள்ளும் வீடியோவும் வெளியாகியுள்ளது. ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற தமிழ்நாடு வீராங்கனை கார்த்திகாவை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் கபடி பிரிவில் இந்தியா சார்பில் விளையாடிய ஆடவர் மற்றும் மகளிர் அணியினர் தங்கம் வென்றனர். துக்காட்டி நிறுவனம் பனிகேல் V2 மோட்டார் சைக்கிளை சந்தையில் அறிமுகம் செய்துள்ளது. புதிய பனிகேல் V2 மாடலில் 890 cc இன்ஜின் இடம்பெற்றுள்ளது. தொடக்க விலை 19.12 லட்சம் ரூபாய் என்றும் டாப் வேரியன்ட் விலை 21.1 லட்சம் ரூபாய் எனவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.